வணக்கம் தமிழா. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டிஏ அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் மாற்றப்பட்டது செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. குரூப் 2 குரூப் டிஏவுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான சிலபஸும் அதே மாதிரி குரூப் 4க்கான சிலபஸும் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், இப்போ சிலபஸ்க்கான நம்ம தமிழ் விதியில் பார்க்குறோம். இப்போ தமிழ் குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A. ஓகே, இப்போ இந்த குரூப் 2 குரூப் 2Aல ப்ரிலிம்ஸ் ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தேர்வு இதற்கான சிலபஸ் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க, எப்படி மாற்றி நீங்களே பாருங்கள் ஓகேங்களா. இது ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கானது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொது அறிவியலில் 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகே, மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. பொது அறிவியலில் 5, புவியியலில் 5, அதே இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் ஒரு 10 கொஸ்டின். அடுத்து இந்திய ஆட்சியியல் அதாவது அரசியலமைப்பில் ஒரு 15 கொஸ்டின். அடுத்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இது ஒரு 20 கொஸ்டின். அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 20 கொஸ்டின். மொத்தம் கிட்ட உங்களுக்கு 75 கொஸ்டின் வந்திருக்கும். இதோட 25 கொஸ்டின் அது திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், அதாவது மேக்ஸில் ஒரு 15 கொஸ்டின், ரீசனிங்கில் ஒரு 10 கொஸ்டின், மொத்தம் 25 கொஸ்டின். ஓகே, மொத்தம் 100 கொஸ்டின். இது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் மாற்றி கரெக்டாக விட்டுருக்காங்க. அழகு 1 யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் 25 கொஸ்டின். இதில் என்னென்ன டாபிக்னு பாருங்கள். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சந்திப்பிலை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, அடுத்து நகர இது மாதிரி வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், அடுத்து சொல்லு, வேர் சொல்லு, வினைமுற்று வினையச்சம், இதை பேஸ் பண்ணி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் சொல்லகராதியில் எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக, ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்து உரிய பொருளை கண்டறிதல், இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு 15 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லி தேர்ந்தெடுத்தலுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்போம். அடுத்து அழகு 3ல் வந்து பார்த்திங்கன்னா எழுதும் திறன் ஓகேங்களா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் அமைத்தல், ஒருமை பன்மை பிழையிருந்து சரியான தொடர் எழுதல், மரபு தமிழ் திணை மரபு, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்ட்டு. அதேமாதிரி அழகு 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலை சொற்கள் ஓகேங்களா, அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சொல்லுக்கு நிறான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து 5வது வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். அடுத்து 6வது எளிய மொழிபெயர்ப்பு, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இது மொத்தம் 15 கொஸ்டின். ஓகே, ஸோ இதை பற்றி தான் கேட்க போகிற சொல்ல. அது லாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் யூனிட்டுக்கு அழகு 7 வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேட்பாங்க ஒரு ப்ராப்ளம் ஆகி அதை தீர்க்கணும் அப்படின்றக்காக தான் தேர்வு நலன் கருதி தான் இந்த சிலபஸே மாற்றிருக்காங்க. நமக்கு தெரியும் இப்போ இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தா பல்வேறு மாறுபாடு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலபஸில் மாற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது குரூப் 2 குரூப் டிஏ. அதேமாதிரி இங்கிலீஷ் அவங்களுக்கு மாற்றிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 4, இப்போ குரூப் 4 சிலபஸ் பாருங்கள். இப்போ குரூப் 4 பார்த்தீங்கன்னா இங்கே அதே தான். அறிவியல் 5 கொஸ்டின், புவியியல் 5 கொஸ்டின், அதே மாதிரி வரலாறு தேசிய ஒரு 10 கொஸ்டின், அரசியலமைப்பில் ஒரு 15, பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ச்சினா ஒரு 20 கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தா தமிழ்நாட்டு வரலாறு பண்பாடு இது ஒரு 20 கொஸ்டின் ஓகேங்களா. மேக்ஸ் ஒரு 25 கொஸ்டின். இது வந்து மேக்ஸிமம் எப்பயும் போல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த தமிழ் அதே மாதிரி தான். இப்போ பார்த்து அதே மாதிரி இலக்கணம் 25 கொஸ்டின், சொல்லகர இதில் ஒரு 15. அடுத்து எழுதும் திறன், கலை சொற்கள், வாசித்தல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு, அடுத்து இலக்கியம், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் ஓகேங்களா. மொத்தம் இது பேஸ் பண்ணி 100 கொஸ்டின் ஓகேங்களா. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான், அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த தமிழ் சிலபஸ் தான் மாற்றிருக்காங்க. இது வந்து இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 10th ஓகே 10ஆம் வகுப்பு வரையிலும் பாடப்புத்தகங்களே அடிப்படையாக கொண்டு தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ அப்போ மிகப்பெரிய மாறுதல்னாலும் கொஞ்சம் சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி டிஎன்பிசி தயாராக எப்பயுமே நீங்கள் படிச்சுட்டே இருங்க. இந்த சிலபஸையும் ஒரு தடவை மாற்றினு ஒரு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லையோ அதையும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா
அடுத்த வருஷம் 2025 அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருந்த மாதிரி என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? அப்போ இந்த பொதுத்தமிழ் ஓகேங்களா ஒரு பாடத்திட்டம் மாற்றம் குறித்து டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்ஸில் இப்போ நம்முடைய தமிழ் ஐஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.